வணக்கம். சன் ஆஃப் காலிங்கிற திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் உழைப்பில் வருகின்ற 4ஆம் தேதி இது வெளியே வர இருக்கிறது. இதற்கான கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், தயாரிப்பு எல்லாமே இயக்குனராகிய பாரதி மோகன் நானே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் திறமை, செயல் மட்டும் என்னோடது. மற்றபடி இது முழுக்க இது என்னோடய டீமோட மிகப்பெரிய ஒரு அருட்கொடைன்னு தான் சொல்லலாம். கடுமையான ஒரு காட்டுப்பகுதிகளில் போய், அதுவும் கொரோனா முடிஞ்ச டைமில் எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்த திரைப்படம் வெளியே வரத்துக்கான சூழ்நிலைகள் அப்போ ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த டைமில் இருக்கிற போராட்டத்தில் தான் இந்த படம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த திரைப்படத்தை ஒரு சமூக நீதி படமாக கொண்டு வரதில் மிகப்பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஒரு நடந்த கதையோட தழுவலாக இருக்குது. காளிங்கராயர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன் ஒரு பெரிய பாலத்தை கட்டி, அந்த பாலத்துக்கு அப்புறம் அதோடைய மிகப்பெரிய ஒரு வாரிசுகள் அவர் தானமாக கொடுத்த நிலத்தை எப்படி காப்பாற்றுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய சமூக நீதி அடிப்படை. இதில் ஆதிக்க சக்திகள் உள்ள புகுந்து அந்த நிலங்களை எப்படி அபகரிக்கிறாங்க, அதில் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஜமீனோட வாரிசும் எப்படி அந்த நிலங்களை காப்பாற்றி ஆதிவாசி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் திருப்பி அளிக்கிறாங்க, அதற்கான என்னென்ன போராட்டங்களையும் தியாகங்களையும் எதிர்கொள்கிறாங்கன்றதான் ஒரு கதை. நிறைய கேரக்டர். ஆனந்த் பாபு இதில் ஒரு சிறப்பான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் நாமக்கல்லில் இருக்கார், ஷூட்டிங்கில் வர முடியல. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, உன்னிகிருஷ்ணன்கிற இந்த படத்தோட உதயகிருஷ்ணாங்கிற ஒரு கதாநாயகன். ஆரம்பத்திலேருந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஒரு ஷெட்யூல்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் சார், நல்லா இருக்குன்னு சொல்லி அதற்கான எல்லா பொருளாதார ஒத்துழைப்புகளும் பண்ணி இந்த படம் இது வரைக்கும் இங்கே நின்று இருக்குன்னா அவருடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் அவருடைய அன்பும் ஆதரவும் ஒரு குருங்கிற முறையில் என்கிட்ட காட்டின ஒரு மதிப்பும் நன்மதிப்பும் இந்த படத்தில் முழுமையான ஒத்துழைப்பும் தான். இல்லை அதுக்கப்புறம் தென்றல்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நல்ல கதாநாயகி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். அது ஆதிவாசி பெண்ணாகவே நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் மருது செழியன் மற்றும் நந்தினி, ராணி, அப்புறம் அவங்க ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் சிறப்பான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் இங்கே யார்ட்டையும் இங்கே சொல்லணும்னு ஒரு பதிவு செய்யணும்னு விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தனி மனிதனோட ஒரு மிகப்பெரிய செயல் கிடையாது. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தான். அது முக்கியமாக இந்த படத்தோட பின்னணி இசை கிறிஷ் சிவா அப்படின்னு தம்பி. அவங்க நிறையா கிட்டத்தட்ட பெரிய படங்கள் அண்ணாமலை, பாஷாலாம் ஒர்க் பண்ணவங்க. பின்னணி இசை இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் குட் சிவா, சரிவாடி சரவணன், அப்புறம் நம்முடைய ரமேஷ் ரெட்டி, ரமேஷ் கமல், அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் ராமச்சந்திரன், இதுமாதிரி பழனிசாமி, எல்லாமே ஒரு யூனிட் தான். இதில் முக்கியமாக சொல்லப்போனால் வில்லன் ராஜ்மோகன் திடீர்னு கிடைத்த ஒரு மிகப்பெரிய முத்து எனக்கு கடலில் தேடும்போது. திருப்பூர்காரரு, ஒரு தொழிலதிபர். ஆனால் நான் நல்ல கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பர்மாலேருந்து வந்த மியான்மர் ஜோ, அவர் பேர் ஜின்னான்னு பேர், அவர் ஒரு சிறப்பான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு மிகப்பெரிய உடன்பிறவா சகோதரனாக இருந்து சித்தூர்லேருந்து இந்த படத்துக்கு ஒரு மந்திரி கேரக்டர் பண்ணி எனக்கும் ரொம்ப பிரமாதமான உதவிகள் பண்ணி இந்த படத்தை இசை வெளியீட்டு விழாலாம் சிறப்பாக நடத்தி கொடுத்தது அனந்தகோடி சுப்பிரமணியம்னு என்னுடைய அருமை தம்பி. ஸோ இது எல்லாமே யாருன்னு கேட்டிக்கிட்டா ஒரு டீமோட ஒர்க்கு. சமூக நீதிக்கான கதையை எடுக்கும்பொழுது ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு டான்ஸு, பாட்டு, க்ரைமுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் சமூக நீதிக்கான கதைன்னு எடுக்கும்பொழுது அதுக்கான பொருளாதாரம், ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான இயக்குனர். நான் சும்மா 4 படம் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவன். எந்த வகையிலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத போது நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த படம் பண்ணேன். ஆனால் இதில் நான் சோதனைகள் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வரைக்கும் பண்ணேன். ஆனால் அந்த சோதனைகளை கை கொடுத்த ஒரே மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஆர்ஆர் தமிழரசன்கிற ஒரு மனித நேயமுள்ள ஒரு அற்புதமான மனிதர், என்னுடைய அன்பு அண்ணன். ஒவ்வொரு தடவையும் நான் சோர்ந்து விழும்போதெல்லாம், அண்ணா நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க. நான் இயக்குனர் பாரதி ராஜா, பாக்யராஜ் அவர்கள் மேலே ரொம்ப பற்று வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை நான் ஒரு இயக்குனராக நடத்தலை, உங்களை ஒரு நண்பனாக நான்
ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒவ்வொரு சமயத்துலேயும் பொருளாக அவர் வீடை கூட ஷூட்டிங்க்கு எனக்கு கொடுத்தாரு. இசை வெளியீட்டு விழாவில் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆனால் உங்கள் படம் ரிலீஸுக்கு நான் வந்து அருமையாக நான் வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன்னாரு. ஏன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசமாக வாழ்கிறவங்க மத்தியில் வார்த்தை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தைன்னு சொல்கிறவரில் எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் தான். ஏன்னா அவருடைய நல்ல உள்ளமும் அவருடைய கருணை உள்ளமும் அவருடைய சகோதரத்துவமும் எல்லாத்தையும் எளிமையாக பழகிறதும் ஒரு படைப்பாளியாக இருக்கார், ஒரு ப்ரொடியூசராக இருக்கார். ஸோ இந்த அளவுக்கு இங்கே முன்னாடி நிற்கிறேன்னா அது எங்கள் அண்ணன் சேலம் ஆர்ஆர் தமிழரசனால தான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு மிக தமிழா பாண்டியன் சார் இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு ஒரு பத்திரிக்கையாளருங்கிற முறையில் ஒரு சமூக போராளிங்கிற முறையில் அவங்களும் எனக்கு அண்ணா இங்கே வாங்க இந்த படம் எடுக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இது முழுமையாக வந்திருக்கு. ஏதோ ஒரு கதையை முழுமையாக சொல்லியிருக்கேன். அந்த கதையில் இசை, பாடல்கள், இயக்கம் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது சிறப்பாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 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 விதமான ஒரு பின்புலமும் இல்லாமல் நீண்ட காலம் வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு படைப்பு போராளி திரும்ப வந்து வர்றதுக்கான ஒரு வாசல். நீங்கள் எல்லோரும் கை கொடுத்து என்னை தூக்கி நல்லபடியாக விடணும். நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். நானும் மீடியாவில் இருந்திருக்கேன், நான் கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் என்னுடைய சகோதரர்களாகிய நீங்கள் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து இந்த படத்தை பற்றி ஒரு நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். வேறு இதை வந்து பெரிய கம்பெனிகள் எதுவும் வாங்க முன் வரல. ஏன்னா இது வந்து சமூக நீதிக்கான படம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் அதே மாதிரி வந்து பின்புலத்தில் தங்கியிருக்கிற ஆதிவாசி மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமான படம். இந்த படம்லாம் பெரிய கம்பெனிகள் வாங்கி அவங்களே தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் இது ஒரு பட்ஜெட் படம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் அன்பு தம்பிகளை தான் கதாநாயகங்களாக போட்டு எடுத்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய கதாநாயகன் இருந்தால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கதையாக இருந்தாலும் என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும். அதனால் இதை வாங்குறதுக்கு யாரும் முன் வரல. அதனால் நான் நண்பர்கள் அண்ணெல்லாம் உதவியோடு நானே இந்த படம் 4ஆம் தேதியிலேருந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 40 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதுமே வேண்டும். தியேட்டர் கிடச்சிருச்சு. பெரிய படம் வந்து 10ஆம் தேதி தான் வருது. நான் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு படம் வந்து ஒரு 6 நாள் நல்லா ஓடினாலே அது பெரிய படம். படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். படம் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். உள்ளர கதை இருக்குதுன்னு சொன்னாலே நல்ல படம். இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிருக்காரு, அதனால் ஒரு இயக்குதல் படத்தில் இருக்குதுன்னு சொன்னாலே நல்ல படம். ஸோ இந்த தன்னம்பிக்கையில் தான் நண்பர்களோட உழைப்புலையும் நல்ல பாடல்கள் நல்ல கதையோடு நான் வந்திருக்கேன். மிக பிரம்மாண்டமாக பண்ணலை, ஆனால் வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு பீரியட் ஃபிலிமு, அதனால் அது பீரியடை நல்லா பண்ணியிருக்கேங்க. வேறு எதாவது கேள்வி இருந்தால் கேள்வி. சென்சாரில் வந்து சென்சார் கற்றுக் கொடுக்கல. ஆனால் சென்சாரில் பலவிதமான ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் எழுப்பினாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆதிக்க சக்திகள் மலை மேலே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணுறாங்கன்றீங்க. அவங்க யார், அவங்க எந்த பொலிட்டிக்கல் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இது வந்து அந்தந்த பீரியடுக்குள்ள பீப்புள் தாங்க. இதுக்கு தனியாக குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது ஆதிக்க சமுதாயங்கிறது வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணோம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே கிடைக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கிற ஒரு தன்மை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவான். ஆனால் பாதிக்கப்பட்டவன் வந்து எந்தவித பின்புலம் இல்லைன்னா அவனை குற்றவாளி ஆக்கிற ஒரு சமூகம் இப்போ புதுசாக எழுந்திருக்கு. அதை பற்றி எதிராக சொல்கிற கதை தான் இது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஒரு சிலர் வந்திருக்காங்க. அவங்களதான் போய் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கதை, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டீங்களா? இல்லை, யாருடைய அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. நான் நிறைய தடவை வந்து வெற்றிமாறன் சாரை ட்ரை பண்ணேன், ரஞ்சித் சார் ட்ரை பண்ணேன். அவங்களாம் அவங்கவுங்க திரைப்படத்தில் பிஸியாக இருக்கிறாங்க. நான் இதை போட்டு காமிக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். எனக்கு அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. நான் இப்போ கரண்ட்டில் இல்லாத ஒரு டைரக்டரு, நான் கரண்ட்டில் வந்து இல்லாத டைரக்டரு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது எப்போயோ ரயிலுக்கு நேரமாச்சே தொட்டில் சபதம்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தவர் இப்போ அப்டேட்டாக இருப்பாரா? இப்போ இருக்கிற கரண்ட் பீரியடில் இவரால் சர்வே பண்ண முடியுமா? ஏன்னா பழைய டேரக்டர் யாரும் பெருசாக படம் பண்ணலையே, இவர் எப்படி வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணலை. பெரிய நிறுவனங்களையுமே பார்த்தேன், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களையும் பார்த்தேன், ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தேன்.
இல்லை சார், இப்போ வரைக்கும் தேட்டரில் வர்றது ரொம்ப கஷ்டம். புது நடிகர்களை வச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி தேட்டரில் ஓட்டுங்க. தேட்டரில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மு, எஃப்எம்எஸ்ஸு, ரைட்ஸு எல்லாமே பண்ணாங்க. சரி, இந்த படம் நல்லா இருக்குன்னு எங்கேயாவது ஜனங்க மத்தியில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வியாபாரத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நண்பர்கள் உதவியோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் வாழ்த்துறீங்க. இயக்குனர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் ஒரு கடுமையாக உழைச்சிருக்காரு, ஸ்க்ரீன்லேயும் உழைச்சிருக்கார். இப்போ அந்த உழைப்பை அந்த திரைப்படத்தில் பார்க்க முடிஞ்சது. இப்போது இருக்கிற இந்த தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரிய பிரம்மாண்டங்கள் தான் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை தகர்த்திருக்கார் இந்த படத்தில். ஏன்னா காளிங்கராயன் என்கின்ற வார்த்தை தமிழ்நாட்டினுடைய காவிரி படுகையில் காளிங்கராயனை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குறுநில மன்னராக இருந்த பொழுது ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் நிலத்தடி நீருக்காக ஒரு வாய்க்காலை வெட்டி, அந்த வாய்க்கால் போய் சேர்ந்த பிறகு யாரோ வழிபோக்கன்னு சொன்னால், உன்னுடைய சொந்த பந்தம் உன்னுடைய சந்ததிகளுக்காக நீ வெட்டி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னையும் அப்படியே போட்டுட்டு அந்த ஈரோட்டு காளிங்கராயன் வாய்க்கால் அப்படியே போட்டுட்டு தன்னுடைய சொந்த பந்தம் குடிப்படை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குடியில் போய் ஜமீன் பொள்ளாச்சியில் போய் செட்டில் ஆகிட்டார். ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் போய். இப்படி ரோசமுள்ள மானமுள்ள மனிதன் தான் காளிங்கராயன். இந்த படத்தில் ஆதிவாசிகளுக்காக சரியாக இது வரைக்கும் யாரும் சொல்லப்பட முடியாத, நீங்கள் அந்த வாச்சாத்தியெல்லாம் பெரிய கொடுமை. இப்போ இதுதான் அடிப்படையை. இந்த விஷயம் அந்த காளிங்கராயன் கதையை சொல்கிற பொழுது ஆதிவாசி கதை வருது. ஏன்னா ஈரோடு மாவட்டம் தான் நீங்கள் ஆதிவாசிகள் நிறைந்த பகுதி. மைசூர் கொள்ளைகள் ஆக பல அர்த்தங்கள் இதில் இருக்குது. இதை ஒரு சிறப்பான படமாக அவருக்கு ஒரு சொன்னார், 1 வாரம் ஓடுனா போதுனார். கண்டிப்பாக அது 1 வாரத்தை தாண்டியும் ஓடும், 1 வாரத்துக்கு மேலேயும் பேசப்படும். அடுத்த படத்துக்கான கதையை இந்த படம் முடிவடைகிற பொழுது அவர் தயாராவதற்கான கரு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். வெற்றிமாறனை போல, ரஞ்சித்தை போல வரலாற்றில் அவரும் பேசப்படுவார். பாரதி என்பது வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத பேர். அப்போது அந்த பாரதி பேர் அவருக்கு இருக்கிறதுனால பாரதி மோகன் கண்டிப்பாக வரலாற்றில், திரைப்பட வரலாற்றில் பேசப்படுவார். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் கிருஷ்ணன். இந்த படத்துடைய கதாநாயகன். இது என்னுடைய 2வது படம். இந்த படத்துக்கு என்ன ஹீரோ வாய்ப்பு கொடுத்த பாரதி மோகன் சாருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மற்றும் இங்கு ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார் வந்திருக்கார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி. அவர் வந்தாலே பெரிய களை கட்டிடும் எப்போவுமே ஃபங்க்ஷன். அப்புறம் நம்ம ஆக்டர் ஜெய் சாருடைய ஃபாதர் சம்பத் சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். சம்பத் சார் நன்றி. அப்புறம் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண கிறிஷ் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் நான் படம் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவோம். அப்புறம் என் கூட நடித்த நடிகர்கள் கேமராமேன் சந்திரசாமி அண்ட் ஜின்னா வில்லன், அனந்தகோடி சுப்பிரமணியன் அண்ட் ராஜ்மோகன் சார், சாரி, களவாணி படத்தோடைய மருதுசீலியன் அவர்கள், ராமச்சந்திரன், அப்புறம் இந்த படத்தோடைய டான்ஸ் மாஸ்டர் கமல் சார், ரமேஷ் ரெட்டி சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பிஆர்ஓ வெங்கட் சார். பிஆர்ஓ வெங்கட் சார், அது லாஸ்ட்டில் சொல்லலாம் சார். ஏன்னா அதோடைய டோட்டலாக இந்த படம் பற்றி சொல்கிறதா இருந்தால், சார் வந்து இந்த ஒரு கதையை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆதிவாசி பற்றி ஒரு கதை சொல்லி ரொம்ப வருஷங்களாச்சு. இது ஒரு உண்மை சம்பவமானது. இப்போ நினைக்கிற மாதிரி ட்ரெண்டில் இருக்கிற படம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹைஃபையாகவும் கிடையாது. ஏன்னு கிடச்சுன்னா, ஒரு ஆதிவாசிகள் எப்படி இருப்பாங்க 80-90 காலகட்டத்தில் எப்படி இருப்போமோ அப்படி தான் இதில் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப, ஆனால் படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அது கொண்டு போயிருக்காரு. அது அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் அது இந்த படத்தை வெற்றி பெற செய்கிறது வந்து உங்களுடைய அந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை நல்லபடியாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள், காப்பாற்றுங்க. ஏன்னா டைரக்டர் ரொம்ப அழுது பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே. எப்போவுமே ஒரு மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் எந்த இதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களெல்லாம் பேட்டி எடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண பிஆர்ஓ வெங்கட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
ஏன்னா நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வர 4ஆம் தேதி 4/4/2025 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை காளிங்கராயன் படத்தை வெற்றி படமாக ஆக்கிறது உங்களுடைய பொறுப்பு சார். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. எல்லா மீடியாக்களுக்கும் இங்கே இருக்க ஜாம்பவானுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் வந்து மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ என்னை வந்து ஃபேஸ்புக்கில் சார் பார்த்திபன் சார் பார்த்துட்டு காளிங்கராயனுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, ஸோ இவர் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறவனை கொண்டு வந்து ஒரு ஹீரோவாக பண்ணது வந்து பார்த்திபன் சார் தான். அவருக்கு அந்த கிரெடிட்லாம் அவருக்கு தான் போய் சேரும். படம் நான் பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு. நீங்களும் பார்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. ஸோ இதில் வந்து ஒரு சீனு டான்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா பாரதி மோகன் சார் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டான்ஸில் சுத்தமாக எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட வச்சது ரமேஷ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரே நாள் எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. கொடுக்காம அந்த வந்த டைமில் நைட்டு தான் நான் வந்தேன். நைட்டுக்குள்ளே எடுக்கணும். அது சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சார் வந்து ரொம்ப கூலாக நீ பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணி 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கு. இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. சாரி.